ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி சர்க்குலர் மோஷன் டாப்பிக்கில் லெவல் 2 ஃபார்முலா அப்ளிகேஷன் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே லெவல் 1 எம்சிக்யூஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. லெவல் 1ல் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எம்சிக்யூஸ் வந்துருக்கும். சர்க்குலர் மோஷனில் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பேசிக் நாலேஜ் வேணுமோ அதை வந்து ஒரு எம்சிக்யூ ஃபார்முலா வந்து சால்வ் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்க்குலர் மோஷனில் நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும். அந்த ஃபார்முலாவை எப்படி கொஸ்டினில் அப்ளை பண்ண போகிறோன்ற பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 15 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எம்சிக்யூ வந்து இதில் பார்க்க போகிறோம். வாங்க லைன் பை லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a 1 ton car moves at 20 meter per second along a circular track of radius r வந்து 50 மீட்டர். the centripetal force, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஈஸியான ஃபார்முலாலேருந்து ஆரம்பிக்கலாம். சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா mv²/r. இதுதான் வந்து சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மாசுன்றதை அவங்க கொடுத்தனா 1 டன் கார்னு. 1 டன்னுன்னா என்ன, 1000 kg தான் நம்ம வந்து 1 டன்னுன்னு சொல்லுவோம். ஓகே. வெலாசிட்டி வந்து 20 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து 50. எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை வந்து ஒவ்வொன்றா வந்து உள்ளே சப்ஜெக்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா. எம்ன்ற எவ்வளோ, எம் வந்து 1000, வின்றது 20 ஸ்கொயர்னா 20 × 20, ஆர் வந்து 50. இப்போது இது இந்த ஜீரோ கேன்சல். இப்போ வந்து 5ம் 20 கேன்சல் பண்ணால் 4. அப்போ 20 × 4 80. அப்போ 100 × 80. அப்போ சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ, 8000 நியூட்டன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. 8000. ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் கொஸ்டின், a vehicle moves in a circular path of radius 100 meter with speed 30 meter per second square. Find centripetal acceleration. வந்து என்ன பார்த்தோம், சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸு mv² பார்னு பார்த்தோமா. இப்போது சென்ட்ரிபிடல் ஆக்சிலேஷன் இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து v²/rனு சென்ட்ரிபிடல் ஆக்சிலேஷனோட ஃபார்முலா இருக்குது. இவங்க v கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 30. ஆர் வந்து எவ்வளோ, 100. இப்போ சென்ட்ரிபிடல் ஆக்சிலேஷன் சப்ஜெக்ட் பண்ணுங்கள், v²/r. அப்போ 30 × 30 / 100. இங்கே இருக்க 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அப்போ 3 × 3 9. அப்போ சென்ட்ரிபிடல் ஆக்சிலேஷன் எவ்வளோ, 9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது எல்லாமே ஈஸியான கொஸ்டின் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தேர்ட் கொஸ்டின், a maximum speed of car on a level circular road, friction mu = 0.3, g கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. அதாவது மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் த கார் டீட்டா கொடுக்காம ஃப்ரிக்ஷன் கொடுத்து கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா Vmax = √μ/g. இந்த ஃபார்முலா தெரியாதவங்க எழுதி வச்சுக்கோங்க. டீட்டா கொடுக்காம ஃப்ரிக்ஷன் கொடுத்து மேக்ஸிமம் வெலாசிட்டி என்ன கேட்டாங்க அப்படின்னா Vmax = μ/g. ரூட்டு போடுங்க. மியூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.3. ஆர் வந்து எவ்வளோ, 50. ஜி வந்து எவ்வளோ, 10. இப்போ 0.3 × 10 எவ்வளோ, 3 × 50 150. அப்போ √150 வேல்யூ. இப்போ வந்து √144னா 12. அப்போ √150னா அப்போ 12க்கு மேலே. அப்போ அந்த ஆப்ஷன் படி பார்த்தா ஆப்ஷன் பி தான் இது கரெக்டான ஆன்சர். இதெல்லாம் நம்ம 3 விதமான ஃபார்முலா பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினில். அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ 4வது கொஸ்டின், a vehicle round a banked curve of 30 degree without friction, radius 50 g, then speed of the car is. அதாவது இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா, டீட்டா கொடுத்து ரேடியஸ் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, tan θ = v²/rg அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இப்போ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, டீட்டா கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துட்டு ஜி கொடுத்துட்டு வி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். tan θ. அப்போ tan 30 = v², அதான் கேட்குறாங்க, / ஆர் வந்து எவ்வளோ, 50. 10 எவ்வளோ, 10. ஓகே. tan 30 என்ன, tan 30னா 1/√3. 1/√3 = v² / 500. இப்போ வந்து v தான் கேட்குறாங்க. அப்போ v² = 500 √3னா 1.7. இப்போ 1.7. இப்போ இந்த ஸ்கொயரை வந்து இங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா √500 / 1.7. இப்போ வந்து 1.7னால் 500 டிவைட் பண்ணிங்கன்னா சம்திங் 294 சம்திங் வரும். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17ன்ற ஆப்ஷன் வரும்.
17ன்ற ஆப்ஷன் இதில் எதுவுமே இல்லை. அப்போ க்ளோசஸ்ட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்கணும் 17, இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி 17 தான் வந்து ரைட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். Bob whirled in horizontal plane by means of string with initial speed omega rpm. The tension in the string is T. If the speed becomes 2 omega while the keeping same radius, tension in the string is. அதாவது இனிஷியலாக இப்படி ஒமேகான்ற ஸ்பீடில் இருக்கப்போ டென்ஷன் வந்து டீயாக இருந்துச்சான். சரி, அடுத்து ஒமேகா 2 ஒமேகா மாறுறப்போ டென்ஷன் என்னவா ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது தெரிஞ்சால் தான் போட முடியும். நான் இந்த சம்மு வந்து சர்க்குலர் மோஷனோட பேசிக்கில் நடத்துகிறப்ப நான் சொல்லியிருப்பேன், ஒமேகான்றது லீனியர் வெலாசிட்டி பை ஆர், ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி, வீன்றது லீனியர் வெலாசிட்டி பை ரேடியஸ் தான் ஆங்குலர் வெலாசிட்டின்னு பேசிக் ஃபார்முலா நான் பார்த்துருந்தோம். அப்போ வீன் என்ன, வீனா ஒமேகா ஆர், இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எஃப்னு என்ன தெரியும், சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் என்ன தெரியும், எம் வி ஸ்கொயர் பை ஆரா. அப்போ இந்த வி என்ற இடத்துல சப்ஜெக்ட் பண்ணலாமா, அப்போது எம் சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஒமேகா ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் பை ஆர். அப்போ இந்த ஆரும் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறப்ப எம் ஒமேகா ஸ்கொயர் ஆர், இதுதான் வந்து ஃபோர்ஸ். அதை தான் அவங்க டீன்னு சொல்லியிருக்காங்க, டென்ஷன் சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். என்ன சொல்லியிருக்காங்க, எஃப்ன்றது ஒமேகா ஸ்கொயர் ஆர். மாஸும் ரேடியஸும் சேம், அதாவது அவங்க சொல்கிற பார்த்தீங்கன்னா மாசு வந்து ஒரே தான், அதே ரேடியஸ் வந்து மாறவே இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு தேவை இதுவும் மட்டும்தான். ஓகேவா? அப்போ டி பை ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி பை 2 ஒமேகா ஹோல் ஸ்கொயர். அப்போ டி பை ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போ டி டேஷ்னால் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 ஒமேகா ஸ்கொயர். இதையும் கேன்சல், மொத்தமாக கேன்சல் பண்ணிங்கன்னா டி டேஷ்ன்றது 4 டைம்ஸ் ஆஃப் ஒரிஜினல் டி. அப்போது இந்த ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால் வந்து என்ன ஃபார்முலா, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னால் எம் வி ஸ்கொயர் பை ஆர்னால் என்ன, அதை பார்த்தோம். அடுத்த சம்மில் வந்து சென்ட்ரிபியூட்டல் ஆக்சிலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆர்னால் என்ன அப்படின்ற பார்த்தோம். அடுத்து ஒரு சம்மில் டீட்டா கொடுக்காம மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா மியூ ஆர் ஜின்றதை பார்த்தோம். அடுத்து நாலாவது சம்மில் என்ன பார்த்தோம், tan theta is equal to v square by rgன்னு என்னன்னு அந்த ஃபார்முலா பற்றி பார்த்தோம். இப்போ பார்த்த கடைசி சம்மில் ஃபோர்ஸ் ஆர் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர் ஆன்ற பார்த்தோம். இது 5மே டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலா. இந்த 5மே ஈஸியான சம்மில் அப்ளை பண்ணி இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து இந்த லெவலில், அதாவது லெவல் 2ல் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 15 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எம்சிக்கு வந்து சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். மிச்ச 10 மீதி ரிமைனிங் 10 இருக்குல்ல, ரிமைனிங் 10 வந்து உங்களுக்கு வேணும்னா ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்னு ஒரு சீரீஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த சீரீஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சாப்டர் எடுத்துகிட்டு அதில் எத்தனை சப் டாபிக் இருக்கோ அந்த ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் ஈஸியான கொஸ்டின்லேருந்து கஷ்டமான கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணுவோம். அதை பேசிக் லெவலில் ஆரம்பித்து மோஸ்ட் டிஃபிகல்ட் லெவலில் போய் முடிப்போம். இது ஒரு லெசனுக்கு, இப்போ லாஸ் ஆஃப் மோஷன்ற லெசன்னா ஒரு 5 சப் டாபிக் இருக்குது. 5 சப் டாபிக்கும் சேர்த்து இதோட கோர்ஸ் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 19 rupees தான். இதில் எப்படி சேரணும்னா, ஒன்று இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் போய் ஐ வாண்ட் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ்னால் அங்கே பே பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதில் போய் பே பண்ணிக்கலாம். அதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்துடும். அதை பார்த்து உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.